வணக்கம். வெல்கம் டு கோட் வித் கான்ஃபிடன்ஸ் பவர்ட் பை தாட் ஃப்ளோஸ். நான் உங்களோட கைட் தி கோடிங் லைன். கோட் வித் கான்ஃபிடன்ஸ் சீரீஸோட செகண்ட் கேஸ் ஸ்டடிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நம்மளோட முதல் கேஸ் ஸ்டடியில் ஒரு இஎன்எம் சார்ட்டை எப்படி கோட் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, மேலே இருக்கிற கார்ட்ஸில் அதை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக சர்ஜிக்கல் சார்ட்டை பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ரியல் வேர்ல்டு ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட்ஸை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கோட் வித் கான்ஃபிடன்ஸ் சீரீஸ் 4 லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற லாங்குவேஜில் வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடியில் டிஸ்கஸ் பண்ணின மாதிரி நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணின உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கோடிங் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணினதும் 2 இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸை கிளியராக செக் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் பேஷண்ட்டோட மெடிக்கல் டாக்குமெண்ட். இதில் தான் பேஷண்ட்டோட கிளினிக்கல் டீட்டெயில்ஸ், டயக்னோசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அண்ட் கோடிங் இன்டர்ஃபேஸ் ஆர் என்ட்ரி டூல். இதில் தான் பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட் கோடை செலக்ட் பண்ணி அசைன் பண்ணுவீங்க. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பேஷண்ட்டோட டாக்குமெண்ட்டை கரெக்டாக கோட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட்டோட டாக்குமெண்ட்டை கிளியராக ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் டாக்குமெண்ட்டில் டெமோகிராஃபிக்ஸ் செக் பண்ணணும். இங்கே பேஷண்ட் மேல், ஏஜ் 84 அண்ட் டேட் ஆஃப் சர்வீஸ் ஆகஸ்ட் 14. ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். பேஷண்ட்டோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகும். அண்ட் கரெக்டான மெடிக்கல் ரெக்கார்டை தான் கோட் பண்ணுறோன்னு கன்ஃபார்மும் பண்ணும். நெக்ஸ்ட் பேஷண்ட்டோட டாக்குமெண்ட்ல இருந்து டயக்னோசிஸ் அண்ட் பிளான்டு ப்ரொசீஜர்ஸை ரிவ்யூ பண்ணலாம். டாக்குமெண்ட்டில் ப்ரீ ஆப்ரேட்டிவ் டயக்னோசிஸாக ஹிஸ்ட்ரி ஆஃப் கோலன் பாலிப் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டயக்னோசிஸாக கோலன் பாலிப், ரெக்டல் பாலிப், diverticulosis ஆஃப் கோலன் அண்ட் ஹெமராய்ட்ஸ். சர்ஜன் பேஷண்ட்டோட கண்டிஷனை பேஸ் பண்ணி கொலனோஸ்கோபி வித் ஸ்னார் பாலிபெக்டமி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பாலிப்பை ஸ்னார் டெக்னிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ப்ரொசீஜர். அடிஷ்னலாக பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் செடேஷன் 31 மினிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சர்ஜன் டாக்குமெண்ட் பண்ணியிருக்க ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட் ஃபைண்டிங்ஸ் பார்க்கலாம். இந்த பேஷண்ட் டாக்குமெண்ட்டில் பேஷண்ட்டுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் மல்டிபிள் கோலன் பாலிப்பும் டைவர்டிகுலோசிஸும் இருக்குது, பட் ப்ளீடிங் எதுவும் இல்லை. அண்ட் எக்ஸாமினேஷனில் ப்ராஸ்டேட்டோட ஃப்ரிம்னஸ் இன்க்ரீஸ்டாக இருக்குது. அண்ட் பேஷண்ட்டுக்கு இன்டர்னல் ஹெமராய்ட்ஸும் இருக்குது. பேஷண்ட்டுக்கு மாடரேட் டைவர்டிகுலர் டிசீஸ் அண்ட் 3 சின்ன அடினோமேட்டஸ் பாலிப் ரெக்டமில் இருக்குது. 3மே லெஸ் தேன் 1 சென்டிமீட்டரில் இருக்குது. அடிஷ்னல் பாலிப்ஸ் ஒன்று 30 சென்டிமீட்டர்லேயும் இன்னொன்று 65 சென்டிமீட்டர்லேயும் அண்ட் சீக்கமில் ஒரு பாலிப் இருக்குது. நம்ம பார்த்த ஃபைண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட், டிசீஸ் எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது, அண்ட் சர்ஜன் பிளான் பண்ணியிருக்க ப்ரொசீஜருக்கு கிளினிக்கல் ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்குது. நெக்ஸ்ட், இந்த ஆப்ரேட்டிவ் நோட்டில் இருக்கிற டெக்னிக்கை பார்க்கலாம். ப்ரொசீஜரையும் அதோட ரிஸ்கையும் பேஷண்ட் கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கப்புறம் சர்ஜன் பேஷண்ட்டுக்கு 165 mg ப்ரோபோஃபால் ஐவி கொடுத்துருக்காங்க ஃபார் கான்ஷியஸ் செடேஷன். தென் ரெக்டலில் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கோப்பியை ஆனோரெக்டம் வழியாக இன்சர்ட் பண்ணி எல்லா ஏரியாஸ்லையும் கேர்ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட், சீக்கம் பாலிப்பை ஸ்னார் டெக்னிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் அதே டெக்னிக்கில் மற்ற பாலிப்ஸையும் ரெக்டமில் இருந்த 3 பாலிப்ஸையும் ஸ்னார் டெக்னிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் ப்ரொசீஜர் முடிஞ்சதும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பேஷண்ட்டும் ப்ரொசீஜருக்கு நல்லா டாலரேட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஸ்கோப்பி யூஸ் பண்ணி பாலிப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பாலிப்பை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு. தாட் ஃப்ளோஸ், இந்தியாஸ் நம்பர் 1 மெடிக்கல் கோடிங் அகாடமி. எங்களுக்கு இந்தியாவில் 12 பிரான்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் ஜாயின் பண்ணி டைரக்ட் கிளாஸ் ரூம் பேஸ்ட் லேர்னிங்கில் நாலேஜை கெயின் பண்ணிட்டு உங்களோட மெடிக்கல் கோடிங் கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். இப்போ நம்ம இந்த சர்ஜரி கேஸ் ஸ்டடியில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு சம்மரைஸ் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒரு பேஷண்ட்டோட டாக்குமெண்ட்டில் டெமோகிராஃபிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏஜ், ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் சர்வீஸ். நெக்ஸ்ட்டு ப்ரீஆப்ரேட்டிவ் டயக்னாசிஸையும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டயக்னாசிஸையும் கிளியராக ரிவ்யூ பண்ணணும். அண்ட் சர்ஜன் என்ன சர்ஜரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது ஆப்ரேட்டிவ் ஃபைண்டிங்ஸோட மேட்ச் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் இந்த டாக்குமெண்ட்ல இருக்க செடேஷன் டைமையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்யூரேட் கோடிங்னா கோட்ஸை மெமரைஸ் பண்ணுறது இல்லை, டாக்குமெண்டேஷனை கிளியராக ரிவ்யூ பண்ணிட்டு கரெக்டான கோடிங் கைட்லைன்ஸை அப்ளை பண்ணுறது தான் அக்யூரேட் கோடிங். ஒன்ஸ் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் அசைன் பண்ண வேண்டிய எல்லா கோட்ஸையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இது ஒரு காமன் ப்ராக்டிஸ். ஃப்ரெஷர்ஸு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ரீசன், எந்த கோட்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கோடர்ஸும் நிறையா கம்பெனிஸில் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க, அக்யூரஸியும் எஃபிஷியன்சியும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி நம்ம எழுதி வைக்கிறதுனால முக்கியமாக டயக்னாசிஸ் இல்லை ப்ரொசீஜர்ஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்டை டபுள் செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ண முடியும். அண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சார்ட்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். டாக்குமெண்ட்டை கிளியராக அனலைஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் எது கோட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் சிபிடி கோட்ஸ் கொலனோஸ்கோபி வித் பாலிப் ரிமூவல் அண்ட் மாடரேட் செடேஷன் ஃபார் 31 மினிட்ஸ்க்கு கோட் பண்ணணும். அண்ட் ஐசிடியில் பாலிப் ஆஃப் கோலன், ரெக்டல் பாலிப், diverticulosis of large intestine, internal hemorrhoids and history of colon polyp. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், கோட்ஸ் எப்படி சர்ச் பண்ணணும்னு. சிபிசி எக்ஸாமில் நம்ம கோடிங் புக்ஸ் யூஸ் பண்ணி கோட்ஸ் பிக் பண்ணுவோம். ஆனால் கம்பெனிஸில் அதுக்குன்னு கோடிங் சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கோட்ஸை கரெக்டாக பிக் பண்ணுறதுக்கும் அண்ட் குயிக்காக சர்ச் பண்ணி அசைன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த செஷனில் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்த கேஸ் ஸ்டடிக்கு கரெக்ட் சிபிடி கோட் அண்ட் ICD-10 கோட்ஸ் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் புக் யூஸ் பண்ணினாலும் சரி இல்லை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணினாலும் சரி, உங்கள் கோட் அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, கைட்லைனை எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. கோடிங் இண்டஸ்ட்ரியில் நிறையா கோடிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபைண்ட் ஏ கோட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ப்ரொசீஜர்ஸ், டயக்னாசிஸ், சப்ளைஸ் இதே மாதிரி நிறையா விஷயங்களை ஒரே பிளேஸில் சர்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம கேஸ்க்கு சிபிடி கோடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் பாக்ஸில் கொலனோஸ்கோபி அப்படின்னு சர்ச் பண்ணணும். அதில் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும், ஃப்ளெக்சிபிள், த்ரூ ஸ்டோமா, இந்த மாதிரி. நம்ம கேஸில் கொலனோஸ்கோபி ஃப்ளெக்சிபிள். அப்புறம் ப்ரொசீஜரோட அப்ஜெக்டிவை செக் பண்ணணும். இங்கே பாலிபெக்டமி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரொசீஜர் ரிமூவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் இந்த லிஸ்ட்டில் ஃபாரின் பாடி, லீஷன் அண்ட் பாலிப் அப்படின்னு இருக்கும். நம்ம டாக்குமெண்ட்டில் பாலிபெக்டமி இருக்கிறதுனால இதை நம்ம பாலிப் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் சாஃப்ட்வேரில் இந்த ப்ரொசீஜருக்கான கோட் காட்டும் 45385. கொலனோஸ்கோபி ஃப்ளெக்சிபிள் வித் ரிமூவல் ஆஃப் டியூமர், பாலிப் ஆர் அதர் லீஷன் பை ஸ்னார் டெக்னிக். அண்ட் நம்ம கோடிங் புக்ஸில் இருக்கிற மாதிரி கீழே கோடிங் நோட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம மாடரேட் செடேஷன் கோட் பண்ணலாம். மாடரேட் செடேஷன் கோட் பண்ணும்போது சில கீ பாயிண்ட்ஸ் நம்ம செக் பண்ணணும். யார் பேஷண்ட்டுக்கு செடேஷன் கொடுத்துருக்காங்க, சேம் ஃபிசிஷியனா இல்லை டிஃப்ரெண்ட் ஃபிசிஷியனா. நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டோட ஏஜ் என்ன, ஏன்னா பேஷண்ட்டோட ஏஜை பேஸ் பண்ணி தான் கோட் டிஃபர் ஆகிருக்கும். லைக் பிலோ 5 years பேஷண்ட், எபோவ் 5 years பேஷண்ட் அப்படின்னு. அண்ட் டோட்டல் டியூரேஷன் ஆஃப் செடேஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். இங்கே நம்மளோட கேஸில் sedation given by same patient and patientோட age 84, so which is above 5 years. Total sedation time 31 minutes. இதில் first 15 minutesக்கு 99152 கோட் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா பேஷண்ட்டோட ஏஜ் above 5 years. எக்ஸ்ட்ரா டைமிங்க்கு ஆட் ஆன் கோட் 99153 யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேஷண்ட் டாக்குமெண்ட்டில்
99152 அண்ட் 99153 ரெண்டு கோடும் ரிப்போர்ட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம கரெக்ட் கோடை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கோடிங் இன்டர்ஃபேஸில் கோட்ஸை என்ட்ரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரை ஆட் பண்ணணும். 45385 colonoscopy with removal of polyp by SNART technique and moderate sedationக்கு 99152 and 99153. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கோடை எப்படி சர்ச் பண்ணணும் அண்ட் எப்படி கோடிங் இன்டர்ஃபேஸில் அசைன் பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம ஐசிடி கோடிங்க்கு போகலாம். இண்டெக்ஸ் பேஜில் சர்ச் பாக்ஸில் மெயின் டேர்ம் பாலிப்னு சர்ச் பண்ணுங்க. பாலிப்க்கு கீழே சப்டேர்ம் கோலன் அப்படின்னு கிடைக்கும். பாலிப் ஆஃப் கோலன் K63.5. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கோடை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கோடை கண்டிப்பாக டேப்லர் லிஸ்ட்டில் வெரிஃபை பண்ணணும். டேப்லர் லிஸ்ட்ல இருந்து நமக்கு ஒரு கோடோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் அந்த கோடுக்கு ரிலேட்டடான கைட்லைன்ஸும் பார்க்க முடியும். லைக் includes, exclude 1, exclude 2. Next condition, rectal polyp. Previous condition மாதிரி index பேஜில் சர்ச் பாக்ஸில் மெயின் டேர்ம் பாலிப்னு சர்ச் பண்ணி அதுக்கு கீழே ரெக்டம்னு சர்ச் பண்ணோன்னா கோட் K62.1 அப்படின்னு கிடைக்கும். ஒன்ஸ் கோட் கிடைச்சதுக்கப்புறம் அந்த கோடை டேப்லர் லிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு கைட்லைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கோடை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேர்ட் கண்டிஷன், டைவர்டிகுலோசிஸ் ஆஃப் கோலன். இண்டெக்ஸ் பேஜ் போய் டைவர்டிகுலோசிஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அப்புறம் சப்டேர்ம் லார்ஜ் இன்டெஸ்டைன் பாருங்க. இது நமக்கு K57.30 ஒரு கோட் கொடுக்கும். டைவர்டிகுலோசிஸ் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் வித்தவுட் பெர்ஃபோரேஷன் ஆர் ஆப்சஸ் வித்தவுட் ப்ளீடிங். நெக்ஸ்ட் இந்த கோடை டேப்லர் லிஸ்ட்ல செக் பண்ணுங்க. அண்ட் தென் கேஸ் டாக்குமெண்டேஷனுக்கும் இந்த கோடுக்கும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கண்டிஷன், இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ். இண்டெக்ஸ் பேஜில் சர்ச் பாக்ஸில் மெயின் டேர்ம் ஹெமராய்ட்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் இன்டர்னல்னு சப்டேர்ம் பாருங்கள். இது நமக்கு K64.8 அப்படின்னு ஒரு கோட் கிடைக்கும். இந்த கோடை டேப்லர் லிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு எகெயின் சார்ட்டில் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் கொலோனிக் பாலிப் எப்படி கோட் பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் இண்டெக்ஸ் பேஜில் சர்ச் பாக்ஸில் மெயின் டேர்ம் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த ஹிஸ்ட்ரிக்கு கீழே சப்டேர்ம் பர்சனல்னு சர்ச் பண்ணி சப் கிளாசிஃபிகேஷனில் கொலோனிக் பாலிப் அப்படின்னு ஒரு கோட் இருக்கும். கோட் Z86.010 பர்சனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் கொலோனிக் பாலிப். சேம் எப்பவும் போல் அந்த கோடை டேப்லர் லிஸ்ட்டில் செக் பண்ணி கைட்லைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து கன்க்ளூட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் கோட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் அதை கோடிங் இன்டர்ஃபேஸில் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். என்ட்ரியோட ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், ப்ரைமரி டயக்னோசிஸ். இந்த கோட் என்கவுண்டர் ஆர் ப்ரொசீஜரோட மெயின் ரீசனாக இருக்கணும். செகண்ட், செகண்டரி அண்ட் அடிஷ்னல் டயக்னோசிஸ். ப்ரைமரி டயக்னோசிஸ் கோட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டில் இருக்க மற்ற ரிலவெண்ட்டான கோட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒரு சர்ஜரி கோடிங் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். சர்ஜரி சார்ட்டை எப்படி ரீட் பண்ணணும், எல்லா இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸையும் எப்படி கலெக்ட் பண்ணணும், அண்ட் ஃபைண்ட் ஏ மாதிரி கோடிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கோடை சர்ச் பண்ணலாம், அதை கோடிங் இன்டர்ஃபேஸில் எப்படி கரெக்டான சீக்வன்சிங்கில் ஆட் பண்ணணும். இது மாதிரி ஒரு மெடிக்கல் ரெக்கார்டை ஸ்டாண்டர்டைஸ்டு கோட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இது ஃபிசிஷியன் பேமெண்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட், டேட்டா கலெக்ஷன், ரிசர்ச் அண்ட் ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ரியல் சர்ஜரி டாக்குமெண்ட்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கோட் பண்ணணுங்கிறத லேர்ன் பண்ணிட்டீங்க. தாட் ஃப்ளோஸில் நாங்கள் உங்களோட மெடிக்கல் கோடிங் கெரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரியல் கேஸ் ஸ்டடீஸும் ப்ராக்டிஸ் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் நார்மல் என்டர்டைன்மெண்ட் வீடியோ இல்லை, ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போகிறதுக்கு. இது உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண போகிற வீடியோ. அந்த நாலேஜ்னால உங்களோட கெரியரும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த சாட் கோடிங் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தா இந்த கொஷினோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் கோடிங்கில் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட வேல்யூபிள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கோடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லை கோடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜங்கிள் ஆஃப் கோடிங்க்கு உங்கள் ஓன் லாங்குவேஜ்லேயும் செப்பரேட் சேனல்ஸ் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் லேர்ன் பண்ணலாம்.
கமெண்ட் செக்ஷனில் உங்கள் லாங்குவேஜ் சேனலுக்கான லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு ஓடிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் சாட் கோடிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், கோட் வித் கான்ஃபிடன்ஸ், ரோர் லைக் அ லயன். உங்கள் மெடிக்கல் கோடிங் கெரியரில் இம்ப்ரூவ் ஆகணும்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா தாட் ஃப்ளோஸில் ஜாயின் பண்ணுங்கள். இந்தியாஸ் நம்பர் 1 மெடிக்கல் கோடிங் அகாடமி. இன்றைக்கே உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் கோடிங் வித் கான்ஃபிடன்ஸ் தான் உங்களோட கெரியருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும்.